வணக்கம் நேர்களே! மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களோடு இணைவதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இதோ அந்த பதிவு என்ன என்று பார்க்கலாமா? மிகவும் உற்சாகமாக இருப்பதற்கான பதிவு என்று கூட சொல்லலாம். நீங்கள் கேட்டுவிட்டு கண்டிப்பாக அதை நீங்களும் உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதை நான் பகிர்கிறேன். வானத்தை நிமிர்ந்து பாருங்கள். ஆம். வானத்தை நிமிர்ந்து பாருங்கள். எத்தனை பேர் வானத்தை நிமிர்ந்து எத்தனை முறை பார்த்திருக்கிறீர்கள் ஒரு நாள் என்று கண்டிப்பாக உங்களால் அளவிட முடியாது. வானத்தை நிமிர்ந்து எத்தனை பேர் எத்தனை முறை ஒரு நாளில் பார்த்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்குள்ளாரே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், இப்பொழுது அந்த பதிவு என்ன அப்படிங்கிறதை நான் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். நாம் எப்போதும் கீழ் நோக்கிய பார்வையிலேயே தான் உலவுகின்றோம். எப்போது நமது பார்வை விசாலமாகிறதோ அப்போது மனம் விரிவடைகிறது. எப்போது மனம் விரிவடைகிறதோ அப்போது வாழ்க்கையும் விரிவடைந்து விசாலமாகிறது. இந்த பிரபஞ்சம் போல. பார்வை விசாலமடைய எண்ணம் விசாலமாக வேண்டும் என்பது நமக்கு தெரியும். எண்ணம் விசாலமாக வானத்தை நிமிர்ந்து அண்ணாந்து பாருங்கள். நமக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் அடிக்கடி வானத்தை பார்ப்பவராக மாறுங்கள். ஏனெனில் வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி சொல்லும் எனும் பாடல் வரிகள் மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது அதன் பிரம்மாண்டம் நமக்கு புரியும். நம் கண்களால் எவ்வளவு விழித்து பார்த்தும் உணர முடியாத அதன் எல்லையற்ற விசாலம் புரியும். இந்த அண்ட சராசரத்தில் நாம் தூசியிலும் தூசி என்பது புரியும். இந்த அண்ட சராசரம் நம்மை போல் எத்தனை எத்தனை ஜீவன்களை உள்ளடக்கியது என்பது நமக்கு புரிய வரும். நம் சின்ன சின்ன எண்ணங்கள் மறைந்து வானத்தின் விசாலம் நம் மனமெல்லாம் பரவி நிற்கும். இவ்வளவு பெரிய வானம் நம் தலைக்கு மேல் பாதுகாப்பாய் உள்ளபோது எதுவும் என்ன செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். உங்கள் பார்வைக்கு படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி இறைவன்தான் வானங்களை உயர்த்தினான். மேலும் சூரியனையும் சந்திரனையும் ஒரு நியதிக்கு கட்டுப்படும்பதை செய்து இறைவன்தான் இவ்வனைத்து காரியங்களையும் நிர்வகித்து வருகிறான். அத்தகைய எல்லாம் நிரம்பிய வானத்தை நிமிர்ந்து பாருங்கள். நாம் எப்போதெல்லாம் மனச்சோர்வோ என்ன மாற்றமோ கொள்கிறோமோ அப்போதெல்லாம் ஓடி வந்து வானத்தின் விசாலத்தை பார்ப்போம். உடனடியாக நாம் ஏதும் இல்லை, இங்கு நம்மை போல் வாழ்ந்தோர் கோடான கோடி என்பது புரியும். இவ்வளவு பிரம்மாண்ட பிரபஞ்சம் படைத்த பேராற்றலுக்கு தெரியும் நமக்கு என்ன தர வேண்டும், எப்போது தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சட்டென உள்ளத்தில் ஒரு உற்சாகம் பிறக்கும். உண்மையில் வானம் ஒரு போதி மரம்தான். ஆதலால் அதிகாலை சூரியனை வரவேற்க தயாராக இருங்கள். அந்தி சாயும் போதும் சூரியனை வழி அனுப்ப மறந்து விடாதீர்கள். அதுபோல பௌர்ணமியை ரசித்து அதன் குளுமையில் கரையுங்கள். அமாவாசையின் அடர்த்தியை உணருங்கள். மூன்றாம் பிறை பாருங்கள். அடிக்கடி வானம் பார்த்து நட்சத்திரங்களோடு பேசி மகிழுங்கள். நாம் மகிழ்ச்சி பொக்கிசத்தை மறந்துவிட்டு துன்பம் என்ற குப்பையை கிளறி கொண்டிருக்கிறோம். வானம் பாருங்கள். நிச்சயம் வாழ்வில் விசாலமான மனநிலை கிடைக்கும். மனம் விரிய விரிய நிச்சயம் வாழ்க்கை அற்புதமாகும். ஆனந்தம் நிலைக்கும். தியானம் செய்பவர்களுக்கு இந்த உண்மை எளிதில் வசப்படும். ஆம், பிரபஞ்ச தமிழ் அப்படிங்கிற ஒரு அருமையான அது கண்டிப்பாக அடையாள பெயராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த அருமையான பதிவை எனக்கு முகநூலில் பார்த்தவுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு அற்புதமான உலகத்திற்குள் சென்றிருப்பீர்கள் இந்த பதிவை நான் வாசிக்கும்போது அல்லவா? மீண்டும் இப்படியான ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.